ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிம்மின்கான ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். எஸ், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி மார்னிங் தான் நான் க்ரியேட் பண்ணேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பர்த்டே விஷஸ் இருக்குது, அதை நம்ம பார்த்துட்டு போயிடலாம். 17th Jan வந்து பார்த்திங்கன்னா கோகுல் அப்படிங்கிறவங்களுக்கு பர்த்டே. விஷயம் மெனுவும் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி, சந்தோஷமாக இருங்க. தென் Jan 25 வந்து பார்த்திங்கன்னா தனா அப்படிங்கிறவங்க ஜேகேக்கு கேட்டிருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம ஜிம்மனுக்கு இதை போட்டுடலாம். தென் Jan 28 வந்து பார்த்திங்கன்னா மேக்னா அப்படிங்கிறவங்க அவங்களோட பெஸ்ட்டுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே இன் அட்வான்ஸ். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணி லைஃப்பை லீட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அவங்களுக்காக இந்த எஃப்எஃபை டெடிகேட் பண்ணிட்டு இனி அப்கமிங்ஸில் வர பர்த்டேக்கு எல்லாருமே விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே இன் அட்வான்ஸ். சந்தோஷமாக இருங்கடா. வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? கதைக்கு இன்ட்ரடக்ஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை, நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே அந்நியாரே நாத்தனாரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு பொண்ணை ஹக் பண்ணுறீங்க. ஸோ அந்த பொண்ணும் அப்படி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்ருக்கா. அடியே வாடி, டைம் ஆகுது. ஆக்சுவலாக இவள் தான் உங்களோட பெஸ்டி. உங்களுக்கு எப்பயுமே இவளை ரொம்ப 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 பிடிக்கும். அவளுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சதாலேயோ என்னமோ அவங்களோட அண்ணனுக்கு உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசை. ஃபோட்டோ மட்டும்தான் காமிச்சிருக்கா, மற்றபடி வேறு எதுவுமே காட்டினதே கிடையாது. நீங்கள் ஃபோட்டோ பார்த்ததும் நல்லா தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தான் ஏதாவது உஷார் பண்ணி விடணும், உங்கள் அண்ணனை நீ தான் எனக்கு செட் பண்ணி விடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக பண்ணிடலாம், அந்நியாரா அது நீயாக தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்பையிலேருந்து உங்களை அந்நியாரேன்னு தான் கூப்பிட்டுட்ருப்பா. அது வேறு நீங்களும் அவளை நாத்தனாரே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்ருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ இப்போது கிளாஸில் நீங்களும் அவ்வளோ சந்தோஷமாக தான் இருந்துகிட்ருக்கீங்க. ஆனால் இது வரைக்கும் நீங்கள் அவங்க அண்ணனை பார்த்ததே கிடையாது, ஓகேங்களா? ஸோ கிளாஸில் எப்படியே பண்ணிகிட்ருக்கவே அந்நியாரே அப்படிங்கிறா. என்னாடி அசைன்மெண்ட் எனக்கு எழுதி தரியா? நீங்கள் அப்படியே அவ்வளோ பார்க்குறீங்க. அந்நியாரே என்ன நீ உன் நாத்தனாருக்கு இது கூட செய்ய மாட்ற? பாரு, நீ எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், எல்லாத்துக்கும் நான் வேறு உனக்கு ஹெல்ப்லாம் வேறு பண்ணுற மாதிரி நிறைய ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் க்ரியேட் ஆகும். பண்ணணுமா வேணாமா? பிளாக்மெயில் பண்ணுறியா நாத்தனாரே அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு அவளை பார்த்துட்ருக்கீங்க. பிளாக்மெயில் கிடையாது, ப்ளீஸ் ப்ளீஸ் டி. ஏன் உன் கை என்ன பண்ணுதா? எழுதுடி. அந்நியாரே பவுட் பண்ணாத, சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெடுக்குன்னு வாங்கி அவளுக்கும் நீங்கள் சேர்த்து எழுதுறீங்க. ஐயோ, ஒன்று என் அண்ணன் கட்டிக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. நீங்கள் அப்படியே செயலில் மட்டும் காட்டிடாத, நல்லா வாய்க்கிலேயே வக்கனையாக பேசிக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னாடி இப்படி சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பவுட் பண்ணிட்டு சொல்கிறா. நீங்கள் அந்த பெண் அப்படியே டப்புன்னு கீழே வைப்பாங்களே, அதனால் ஃபஸ்ட்டு பின்ன எங்கடி ஃபோட்டோ காட்டினேன், உன் அண்ணனுக்கு ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணியா, ஏதாவது சொல்லியிருக்கியா? எதுவும் கிடையாது. ஆனால் மூச்சுக்கு 300 தடவை அந்நியாரே அந்நியாரே அந்நியாரேன்னு சொல்லிகிட்ருக்கேன். எல்லாம் ஃபேக்கு தானே, எல்லாம் தொண்டை வழியாக தானே வருது, மனசு வழியாவா வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அவளை பார்த்துட்டு எங்கேயோ ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசிகிட்ருக்கீங்க. வெடுக்குன்னு அப்படியே உங்கள் சீக்ஸை பிடிச்சி இழுத்துட்டு என்னை இப்படி நினச்சிட்டியா நீ? சரி, அப்போது இது வரைக்கும் உங்கள் அண்ணன்கிட்ட இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது, உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கியா? உங்கள் அண்ணன்ட்ட உன்னை பற்றி நான் நிறையா சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கீங்க அம்மனி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. என்ன அண்ணியாரே, உன் பேர் வையன்னு சொல்லியிருக்கியா? அப்புறம் அதுக்கப்புறம் நீ எப்படி இருப்ப, ஏது இருப்ப, எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன்டி. அப்போது உங்கள் அண்ணனுக்கு எனக்கு பிடிக்கலையா? அதெல்லாம் இல்லை, அவன் யாரும் ஒன்று ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு, பார்க்க இவ்வளோ அழகாக தேவதை மாதிரி இருக்க, அவன் தான் கொடுத்து வச்சுருக்கணும் ஒன்று அடையிறதுக்கு. இப்படிலாம் சொல்கிற, ஆனால் ஏன் இவ்வளோ நாள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை பார்த்து கேட்டுட்ருக்கீங்க. கொஞ்சம் என்கிட்ட நைட்டு பேசுவாள், அப்படியே கான்ஃபரன்ஸில் எங்கள் அண்ணன்ட்ட போட்டு உன்கிட்ட கொடுக்கலான்னு இருந்தேன், அதுக்குள்ளே லூஸ் ஸ்டாக் விட்டுட்டேன், அதான் அந்நியாரே அப்படிங்கிறா. கான்ஃபரன்ஸ் எங்கள் அண்ணன்ட்ட பேசு,
எங்கள் அண்ணன்கிட்டயும் நிறையா சொல்லி 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 அப்படியே அவன் மூளையில் ஃபுல்லாக வயன்னா இப்படி இருப்பா அப்படிங்கிற மாதிரி அசப்ஷன்லாம் நிறைய பண்ணி நீ ஸ்டேட்டஸ் போடுறது எல்லாத்தையும் அவனுக்கு அப்படியே அனுப்பி விட்டு அதுக்கப்புறம் நீ என்னென்ன பண்ணுறியோ அது எல்லாத்தையுமே நான் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பி விட்டுட்டே இருப்பேன் தெரியுமா எனக்கு அப்படிங்கிறா. நீங்கள் அப்படியே நீ கூட 2 பாட்டு கூட அனுப்பியிருக்கேல அதையும் அனுப்பிட்டேன். அவங்க என்ன நினச்சாங்க என்னை பற்றி அப்படின்னு சொல்ல நீங்கள் கேட்குறீங்க. அவன் அவன் அவ்வளோவா ஓப்பன் டைப் கிடையாது சொல்லி விட்டுட்டான். அப்போது என் மேலே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏய் இன்னைக்கு நைட்டு கான்ஃபரன்ஸில் பேசுகிறோம், என்ன விவரம்னு கேட்குறோம், புரியுதா? நாளாக வரலப்பா இந்த ஆட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் என்ன அண்ணியாரே, ஜஸ்ட் நீ பேச பிடிக்கலாம் விட்டுடலாம், ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டா. அவ சொல்கிறா சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே இப்போது நீங்கள் நார்மலாக கேஷுவலாக நைட்டாக அவள்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. அண்ணியாரே ஒரு நிமிஷம் இரு, அண்ணனுக்கு கான்ஃபரன்ஸில் போடவா? வேணாண்டி, இல்லை வேணாண்டி அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க. இரு அண்ணியாரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அவங்க அண்ணனோட கான்ஃபரன்ஸில் நீ வாய மூடு ஓகேவா, நான் அவன்கிட்ட மட்டும் பேசுகிற மாதிரி ப்ரிட்டன் பண்ணுறேன், அவன் என்ன பேசுகிறான்னு பார்த்துக்கலாம். நான் என்ன சொன்னாலும் நான் கண்ணை மூடிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என் அண்ணன் நிறைய தடவை சொல்லியிருக்கான். ஆமாம், அதனால் நான் ஒன்று தான் சொல்ல போகிறேன், அவன் என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இந்த கான்ஃபரன்ஸில் மியூட் போட்டுட்டு கேட்டுட்ருக்கீங்க. இப்போது ஹலோன்னு சொல்லிவிட்டு அவள் பேசிகிட்ருக்கா. டே அண்ணா சொல்லு, ஏதாவது அமௌண்ட்டு போடணுமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உன்கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன்னா வயனை பற்றி. ஆமாம், அவளை பற்றி நீ என்ன தான் நினைக்கிற? ஊன்னு மட்டும் மெசேஜ் அனுப்புனா என்ன அர்த்தம்? உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? அவகிட்ட நான் ஏதாவது சொல்லணும்ல, நீ மட்டும் எனக்கு என்ன இருந்தால் என்ன அர்த்தம்? உனக்கு ஒரு ஏதாவது டிடி காஷன் இருக்கா அப்படின்னு அவள் கேட்குறா. இப்போ நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? உன்கிட்ட சொல்லி என்னத்த பண்ண போகிறேன்? வேணா அந்த பொண்ணோட நம்பர் தா, நான் வேணால் பேசி பார்க்குறேன். ஹலோ அப்பெல்லாம் கொடுக்க முடியாது, நான் வேணா அவளை கான்ஃபரன்ஸில் போடுறேன், நீ பேசு. அப்போ நம்பர் தரமாட்டேன், உன் அண்ணன் நம்பி நம்பர் தரமாட்டேன், நீ எதாக இருந்தாலும் என் கண்ணு முன்னாடியே பண்ணு. ஆமாம் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு நிமிஷம் இரு அப்படி கட் பண்ணிட்டு இப்போ வேணுங்கண்ணே நீ இப்போ தான் காலில் வர மாதிரி ப்ரிட்டன் பண்ணிக்கோ ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கான்ஃபரன்ஸ் கனெக்ட் ஆகுது. 2 பேர் லைனில் இருக்கீங்க, நான் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே மியூட் போட்டா. ஹலோ அப்படின்னு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு பேசுகிறீங்க. ஹலோ வயன் அப்படின்னு அவரும் பேசுகிறாரு. ஹாய், அப்புறம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? குட். அப்புறம் ஒர்க்கெலாம் எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒர்க்கு நல்லா தான் போயிட்டுருக்கு. ஓ ஓகே. அப்புறம் அப்படின்னு அவரு சொல்கிறாரு. ஐயோ எனக்கு வேறு ஷிவரிங் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க. லவ் பண்ணலாமா? இல்லை எனக்கு புரியல. லவ் பண்ணலாமா? இப்போ அப்படி உங்கள் ஃப்ரெண்டு ஃப்ராயா அவள் என்ன பண்ணுறானா, ஒரு நிமிஷம் இரு, ஏன்னா நான் உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்டிருக்கேன், ஒரு தடவையாவது என்கிட்ட அவளை நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை, ஏன்னா எனக்கே நீ ஷாக் கொடுக்குற, லூஸா நீ பொய் சொல்லாத. ஆமாம், நான் சஸ்பென்ஸாக பண்ணலான்னு நினச்சேன், அதனால தான். நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்கீங்க. எந்த நம்பிக்கையில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட பேசும்போது ஐ லவ் யூன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கவே ஏறி நானே ஷாக்கிங்கில் இருக்கேன், நீ வேறு நீ வாய முடுவாயோன்னு ஒரு நிமிஷம். அண்ணா நீ சொல்லு, என்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன், நான் தான் உன் எல்லாமேன்னு சொல்லுவேன், இங்கே ஒன்று கூட நீ இவ்வளோ பெரிய விஷயத்த நீ எப்படி என்கிட்ட இதை மறைக்கலாம்? எனக்கு உனக்கு பிடிச்சிருக்க மாதிரி நீ ஒரு தடவை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை, அதுமாதிரி காட்டிக்கவே இல்லையே, என்னடா நீ நினச்சிட்ருக்க? இந்த விஷயத்த ஒன்றையே சொல்ல முடியும், அவளை லவ் பண்ணுறேன்னா அவள்கிட்ட தானே சொல்ல முடியும்.
அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ அவ்வளோதானா நான் அடியே நீ இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு எப்படி ஸ்டார்டிங்லே ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொன்னார்னு உங்களுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்லேயே இருந்துட்டுருக்கீங்க. என்னால் இதை நம்ப முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன இந்த மூவிஸில் நடிக்கிற மாதிரி இந்த முட்டி போட்டுட்டு நீல் டவுன் பண்ணிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லணுமா என்ன? சொல்லுவையா? அப்படி நான் எதிர்பார்க்கல. ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக நான் நீங்கள் என்கிட்ட எது கேட்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. தென் யூ ஹாவ் அ டீப் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. டீப் வாய்ஸ் அப்படிங்கிறாரு. ஆமாம், இதில் ஜிம்முக்கு லைட்டாக டீப் வாய்ஸ் மாதிரி இருக்கும். உங்களுக்கு இதில் டீப் வாய்ஸ் வர பிடிக்கும். ஸோ டீப் வாய்ஸுக்கும் உங்களுக்கு அப்படியே அவர் பேசவே ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி பட்டர்ஃப்ளைஸாக அவங்க அப்படியே ஸ்டொமக்கில் அப்படியே போயிட்டுருக்கு. நீங்கள் ஆனால் எதுவுமே காட்டாமல் ஜஸ்ட் நீங்கள் அப்படியே இருக்கீங்க. இப்போது அந்த டாக் அப்படியே போயிட்டே தான் இருக்குது. அண்ணா நீ முதல்ல என்கிட்ட சொல்லு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ வரைக்கும் எஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை நீங்கள் சொல்லவே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் நோ சொல்ல முடியாது, அதே மாதிரி எஸ்ஸும் சொல்ல முடியாமல் உங்களுக்கு அப்படி எப்படி சொல்கிறதுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பட் ஸ்டில் உங்களால் அதை வந்து சொல்ல முடியாத நேரம் மாதிரி. ஓகே, அதனால் நீங்கள் வாயே திறக்கல, அப்படியே நீங்கள் உண்மைனே இருந்துகிட்ருக்கீங்க. நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் சொல்லவே இல்லை. 15 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் இன்னும் டைம் எடுத்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கேட்குறாரு. டேய் இது லைஃப் மேட்ருடா நாயே, அது பொம்பளை பிள்ளைடா, எப்படா யோசிக்க வேணாமா? நீங்கள் அப்படியே அமைதியாக இருந்துகிட்ருக்கீங்க. சரி நான் நீ பேசின வரைக்கும் கிழிச்ச வரைக்கும் போதும், நான் இதுக்கு மேலே பார்த்துக்கிறேன், நீ முதல்ல தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த குரூப்பில் இருக்கிற அவரோட காலை மட்டும் அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு, அடியே நீ வேற, அவன் சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்கிறான், நீ எதுவும் மனசில் எடுத்துக்காத, சரியா சரியா? எனக்கு என்னமோ அது விளையாட்டு மாதிரி தோணலடி. லூசு, அப்படிலாம் கிடையாது, எனக்கு என் அண்ணனை பற்றி நல்லாவே தெரியும், அவன் விளையாடுறான், நிஜமாக தான் சொல்கிறேன். அவர் விளையாடலை, நான் சொல்கிறத கேளு. அவர் விளையாடல, நிஜமாக அவர் சொன்னார். இதை பாரு, உனக்கு என் அண்ணனை பற்றி எதுவுமே தெரியாது. ஆக்சுவலாக என் அண்ணனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். சின்ன வயசுலேருந்து நானும் அவனும் ஒன்றா இருக்கோம். நீ சும்மா, உனக்கு எதுவும் தெரியாது. ஓ அப்படியா? வெள்ளைங்க போல் நான் வந்து மியூட்டில் போட்டுடுறேன், நீயும் அண்ணன்ட்ட பேசுகிற மாதிரி பேசு. நிஜமாக தான் கேட்டியான்னு கேளு, உன் அண்ணன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாமா? இல்லை அவன் கண்டுபிடிச்சிருவான், நீ முதல்ல கேளுடி. சரி மியூட் போட்டுவிடு, நான் பேசுகிறேன் சரியா? சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் மியூட்டும் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் அங்கே கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. டேய் அண்ணா, எனக்கு அசிங்கமாக போயிடுச்சு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டு தானே செய்வேன், தெரிஞ்சப்போ நான் ஐ லவ் யூன்னு வேறு சொல்கிறேன் அவகிட்ட. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலையில் அடிக்கிறீங்க. இப்போ என்ன, நீ போய் தானே சொன்ன, போய் தானே சும்மா தானே ப்ராங்க் பண்ண, விளாண்ட தானே? யார் சொன்னா ப்ராங்க்குன்னு? உனக்கு அவளை பற்றி என்னடா தெரியும்? என்ன தெரியாது, நீ தான் எப்போ பார்த்தாலும் மந்திரம் ஓதுற மாதிரி வயன் இப்படி இருப்பா அப்படி இருப்பா, எல்லாத்தையும் ஓமலியமாக தான் எனக்கு தெரிஞ்சது. நான் தான் சொல்லியிருக்கேன்னு, நீ யாரை கை காட்டுறியோ அவளே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. உனக்கும் அவளை பிடிச்சிருக்கு, எனக்கும் அந்த கேரக்டர் மர்ஜ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான். ப்ளஸ் நல்லாவும் பாட்டு பாடுறா, எனக்கு அதுவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பாட்டு பாடுறது எப்படி உனக்கு தெரியும்? அதான் ஃபுல் ஹிஸ்ட்ரியும் எடுத்து எனக்கு அனுப்புறியே. உனக்கு அவள் பாட்டு பாடினதை கூட எனக்கு அனுப்பியிருக்கேன், மறந்துட்டியா? ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை யோசிக்குது. சரி சொல்லு, உண்மையாக நீ ப்ராங்க் தானே பண்ண? லவ்வெல்லாம் இந்த விஷயத்தில் போய் யாராவது விளாடுவாங்களா? எனக்கு வயனை பிடிச்சிருக்கு, அதனால தான் அவகிட்டே நான் டைரெக்டாக சொன்னேன், உங்ககிட்ட கூட சொல்லாமல். புரிஞ்சுதா? அவளுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு மட்டும் கேட்டு சொல்லு. ஓகே ஓகே. அவங்க வீட்டில் ஒத்துப்பாங்களான்னு தெரியலையே. ஏன் அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்களா அண்ணா?
ஏன்? அவங்க வீட்டில் ஸ்ட்ரிக்ட்டு. பரவாயில்ல, நம்ம போய் பொண்ணு கேட்டுட்டு வந்துடலாம். நானும் வேலையில் இருக்கேன், எல்லாம் ஓகே தானே சொல்லுவாங்க. அவங்க வீட்டில் கேஸ்ட்டு பார்ப்பாங்களாம். ஓ, வேறு கேஸ்ட் இல்லை, ஆனால் ட்ரை பண்ணலாமே. டே அண்ணா, இதெல்லாம் நீ தான் சொல்கிறியா? என்னை நம்பி அவனாவது பொண்ணு கொடுப்பானா? அம்மா கிட்ட நான் பேசுவா? உனக்கு அந்த அளவு அவளை பிடிச்சிருக்கா? இரு, நான் முதல்ல அவகிட்ட பேசிட்டு வரேன். நீ எதுக்கு இப்படி பேசுகிற? என்னமோ குளறுபடி பண்ணுறன்னு மட்டும் தெரியுது, எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் கால் கட் பண்ணிட்டு டேரெக்டாக உங்ககிட்ட தான் வரா. நீ சொன்னது உண்மைதான். கேட்டியா? கேட்டேன். நான் சொன்னேன், நீ தான் சொன்னியே உன் அண்ணனுக்கு உன்னை நல்லா தெரியும், எனக்கு A to Z தெரியும்னு. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தியா? நீ அடிக்கடி இதே சொல்லாத, என் மனசு வலிக்குது. நான் இன்னும் அவனை இன்னும் ஒழுங்காக புரிஞ்சுக்கலையா? ஐயோ, என் தலை சுற்றுது. நீ எல்லாத்துக்குமே காரணமாயிட்ட. சும்மா விளையாட்டுக்காக தான் நீ பண்ணுறன்றதால தான் நானும் உன்னை நாத்தனாரேன்னு கூப்பிட்டேன், நீயும் அண்ணியாரேன்னு கூப்பிட்ட. ஆனால் நீ எங்கே நிறுத்திருக்க பார்த்தியா? அவர் நிஜமாலே மனசில் ஆசையை வளர்த்துட்ருக்காரு. என்ன பண்ண சொல்கிறேன்னா, என்னால் எங்கள் அம்மா அப்பாவை தாண்டி எதுவும் பேசவும் முடியாது. நீயே ஆரம்பிச்சதை நீயே முடிச்சு வைஃப்ரையா? என்னாடி, எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. நீ எங்கள் வீட்டுக்கு மருமகள் ஆகணும். நடக்கிறத பேசு. எங்கள் வீட்டில் இதுக்கெல்லாம் அல்லோடே கிடையாது. நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பா ஸ்ட்ரிக்ட்டு. எங்கள் வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் தான் எல்லாருக்குமே நடக்கும். இது வரைக்கும் ஒரு தடவை கூட லவ் மேரேஜ்னு ஒன்று நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டேன். எப்படி ஒத்துப்பாங்க? சொல்லு, எப்படி ஒத்துப்பாங்க? நான் வேணா பேசட்டுமா? ஆமாம், நீ பெரிய பெரிய மனுஷி பாரு, உன்னை நம்பி அப்படியே என்னை பொண்ணை கொடுத்துருவாங்க. ஏன் இப்போ நாங்கள் பொண்ணு கேட்டாங்கன்னா அடித்து துரத்திடுவாங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. டீசெண்டாக முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோதானே? நாங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்கக்கூடாதுல்ல? உனக்கு புரியுதா? இப்போது சப்போஸ் முடியாதுன்னு சொல்லிட்டா அந்த இடத்துல கில்ட்டாக ஃபீல் பண்ண போகிறது நானும் தான். எப்படி உன்னை நம்பி அவங்க பொண்ணு கேட்க வராங்க. உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ இன்சல்ட் ஆவாங்க, அதை யோசிச்சு பார்த்தியா நீ? அது எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்கும். நீ அதெல்லாம் யோசிக்காத, விடு. இதுக்கு மேலே பெருசாக எதுவும் கொண்டு வராத மாதிரி பார்த்துக்கோ. நீ என்னை அண்ணியாரேன்னு கூப்பிடுறியா, நான் உன்னை நாத்தனாரேன்னு கூப்பிடுறேனா, அதோட விட்டுடு. இதை பற்றி பேசி யாரோட மனசுலையும் ஆசையை வளர்க்காத. தயவு செஞ்சு இதோட விடு. புரியுதா? புரியுதா? சரி அண்ணியாரே அப்படின்னு சொல்கிறா. ஸோ இப்போது ஒரு 2 days லேட்டர் நீங்கள் அவ்வளவா அவங்களோட அண்ணனை பற்றி பேசுகிறதே கிடையாது. அதே மாதிரி அவளுக்கு மூஞ்சி எப்படி செத்து போயிடுச்சு. பிகாஸ் அவள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில், ரொம்ப ஹாப்பியில், அண்ணனுக்கு நம்ம பையனை கட்டி வச்சிடணும், இவ தான் நம்ம அண்ணியாக வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா திங்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கா. பட் இப்போ அது நடக்கலை. இப்போ நம்ம தான் அவங்க மனசை ஹர்ட் பண்ணிட்டோம். இப்போ அண்ணன் வேறு லவ் பண்ணுறாரு. இவகிட்ட பேசிட்டதுக்கப்புறம் அவன்கிட்ட வேறு பேசுனேன், அவனுக்கு வேறு இவ்வளோ ரொம்ப பிடிச்சிட்டுன்னு வேறு சொல்கிறானே. என்ன பண்ண போகிறேனோ தெரில வேறு. நான் என் அவசர கொடுக்கையால் என்ன பண்ணிகிட்ருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு உங்களே பார்த்துட்ருக்கா. மாடு அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டீச்சரை பார்க்க சொல்கிறீங்க. அவங்க வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு தரத்தி விட்டாங்க. அந்த பிள்ளை வெளில நின்றுக்கிட்டே அப்பயும் உங்களை தான் பார்த்துட்ருக்கா. உங்களுக்கு தெரியுது ஏன் பார்க்குறான்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் வெளியில் எதுவுமே காட்டிக்காத மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ அதே மாதிரி 2 days பாஸ்ட் ஆகுது. ஸோ இப்போ போனதுக்கப்புறம் இப்போது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ இந்த காலேஜ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்க போல் அப்படியே நீங்கள் லைட்டாக அப்படியே சோம்பல் முறிச்சிட்ட மாதிரி அப்படியே வீட்டுக்குள்ளே போகவே பார்த்தா உங்கள் வீட்டு வாசலில் நிறைய செருப்பாக இருக்குது. யார் வந்திருக்கா? ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நீங்கள் உங்கள் கதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. பார்த்தா அங்கே உங்களோட ஃப்ரெண்டு ஃப்ரையா, அதுக்கப்புறம் அவங்க அண்ணன், அவங்க அம்மா, அவங்க அப்பா.
4 பேருமே உங்கள் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் அவங்க அம்மா அப்பா உங்களை அதாவது உங்கள் அம்மா அப்பா என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சு தான் பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் உங்களை அப்படியே ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஒன்றுமே ஒரு நிமிஷம் புரியவே இல்லை. நீங்கள் ஆன வாய்ப்பை வந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா இந்த ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு என்னடி நடக்குதுங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா எனக்கு ஒன்றும் புரியல. யார் அது வந்திருக்குதுன்னு ஒன்று தெரியுமா? தெரியும், அவ என் ஃப்ரெண்டு ஃப்ரையா தானே அவ. அவங்க அண்ணனுக்கு ஒன்று பொண்ணுக்கிட்டு வந்திருக்காங்க. உனக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா? தெரியாதுமா, நட்டிக்காத, உன்கிட்ட சொல்லாமே வந்திருப்போம் உன் ஃப்ரெண்டு. இல்லைம்மா சத்தியமாக தெரியாதுமா, எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இவ்வளோ லேட்டாக வருவேனாம்மா. உங்கள் அப்பா என்ன சொல்லுவார்னு தெரியும்ல அம்மா, எனக்கு நல்லா தெரியும்மா. அவள் எப்படி பண்ணுறானே தெரியல. அம்மா அவங்கள இன்சல்ட் பண்ணாத மாதிரி கொஞ்சம் டீசெண்டாக ப்ளீஸ்மா, நான் பார்த்துக்கிறேன் சரியா? இதை பாரு, நீ அந்த பையனை இல்லை நான் லவ் எல்லாம் பண்ண, எனக்கு தான் தெரியுமே நம்ம குடும்பத்துக்கு லவ்வே செட் ஆகாதுன்னு. உங்களை மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா டக்குன்னு அவங்க வார்த்தை விட்டாங்கன்னா நாங்கள் ஏனோ தானோன்னு என் பொண்ணெல்லாம் லவ் பண்ணாதுன்னு சொல்லும் போது நீ ஆமான்னு மண்டையாட்டிட்டுன்னா அசிங்கம் எங்களுக்கு தான். அதனால தான் கேட்டுக்கிட்டு இல்லைம்மா உன்னை நம்பி சொல்லலாம் தாராளம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் இரு அப்படின்னு சொல்லிவிட்டு காலேஜில் சுடிதார் தானே போட்டுட்ருப்பீங்க. கண்ணாடி முன்னிட்டு இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. இப்போது ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகுது. இப்போ உங்கள் அம்மா வா, ஏன் வாங்குறேன் நான் வரல, எப்படி இருக்கேன், மூஞ்சி கை கால் கூட கழுவலாமா, தயவு செஞ்சு விடுமா என்ன. அவங்கள அப்படியே வான்னு சொன்னால் வா, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. நீங்கள் அப்படியே லைட்டாக தலை குனிஞ்சிட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் திவ்யாவை நேரில் பார்க்குறீங்க. ஆனால் ஒழுங்காக பார்க்கவே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் கீழே அப்படியே குனிஞ்சிக்கிட்டே வரீங்க. இப்போ உங்கள் அப்பாவுக்கு பின்னாடி நிற்கிற மாதிரி இருக்குது. அப்படியே உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஐயோ கடவுளே, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க எல்லோரும். அவகிட்ட நான் தெளிவாக தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பல்ல கடிச்சிட்டு உங்கள் ஃப்ரெண்டை பார்த்தப்படியே முறைக்கிறீங்க. அவள் உன்னை தெரியாத மாதிரி நின்றுட்டுருக்கா. உனக்கு இருக்குடி நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி செம்ம டென்ஷனில் தான் இருந்துகிட்ருக்கீங்க. இப்போ சொல்லுங்கள் உங்கள் முடிவை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அதாவது மாப்பிள்ளை சைடில் உள்ள அவங்க அம்மா. உங்கள் அப்பா ஒரு நிமிஷம் உங்களை பார்க்குறாங்க. உனக்கு இந்த பையனை இஷ்டமாம்மா? நீ பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பிடிக்கலன்னு சொல்லு, எதுக்கும் பயப்பட வேண்டாம், எதாக இருந்தாலும் உங்கள் முடிவுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அப்பா அப்படியே யோசிக்கிறாங்க. உங்கள் அம்மாவை பார்க்குறாங்க. அப்படின்னு உங்கள் அம்மா மண்டையாட்டியிருக்காங்க. ஆனால் நீங்கள் கீழே குடிச்சிட்டே இருக்கிறதால தெரியல. எங்களுக்கு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்மன் அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. தலை நிமிர்ந்து பார்க்க அழகாக இருக்கார், ஹேண்ட்ஸமாக இருக்கார், ஒயிட்டாக இருக்கார், ஒல்லியாக இருக்கார். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஒரே ஒரு பார்வை தான் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு அப்படியே டக்குன்னு கீழே குனிஞ்சிடுறீங்க. ஆனால் பொண்ணு ஃபைனல் இயர் படிச்சிட்ருக்கா. 1 வருஷம் ஆகும். 6 மாதத்தில் கைத்தாம்பலம் மாற்றிக்கிட்டு 6 மாதம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிற வாய்ஸ் கேட்குது. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அப்பா ஓகே சொல்லிட்டாரு. உங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. கேஸ்ட் மாற்றி கொடுக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ நடக்கிறது கூட உங்களால் நம்பவே முடியல. அப்படியே ஷாக்கிங்கில் தான் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ அவங்க போயிருப்பாங்க. நான் ஒரே ஒரு நிமிஷம் வயன்கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் தான் அவர் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறதே சொல்கிறாரு. அம்மா என்னம்மா பேச போகிறேன், வேண்டாம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. போய் பேசடி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு ரூமில் 2 பேருமே தனியாக நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் வாயே திறக்கல, உம்மன்னு தான் இருக்கீங்க. வயன் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. என்ன பாரு, சொல்லுங்க. நீ எனக்கு ஓகே சொல்லலை, ஆனால் அவளை சொன்ன வரைக்கும் உங்கள் அம்மா அப்பா பேச நீ மீற மாட்டான்னு தெரியும்.
இப்போ அவங்களே ஓகே சொல்லிட்டாங்க. உனக்கு இப்போ சொல்லு, எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நீ வாயை திறந்து சொல்லு. ம்லாம் கேட்குறதுக்காக நான் அங்கேருந்து வரல, புரியுதா? பிடிச்சிருக்கு. அப்படியே ஒரு ஸ்மைல். அந்த இடத்த விட்டு அந்த மனுஷன் கிளம்பிட்டாரு. அப்படியே அப்படியே அந்த டோர்கிட்ட போகும்போது ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரை பார்க்குறீங்க. உன் நம்பர் தாயேன். அவள் கொடுக்கவே மாட்றா. என்னால் உன்னை காண்டாக்ட் பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்பர் அப்பா கிட்ட. அவர் அப்படியே பார்க்குறாரு. உங்கள் அப்பா ஓகே சொல்லிட்டாங்க வாயன். ஓகே, நம்பர் 811 அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட நம்பர் அப்படியே சொல்லிகிட்டு இருக்கீங்க. சார் ஓகே, ஹாய்னு மெசேஜ் போட்டிருக்கேன். ஓகே, பாய் பாய். இப்போது அவர் போயிட்டார். நீங்கள் அப்படியே அந்த ரூமில் தான் வந்துட்டுருக்கீங்க. இந்த வெஹிக்கிள் போகிற சத்தம்லாம் கேட்டுடுச்சு. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இருக்கீங்க. உங்கள் அம்மா கிட்ட தரதான்னு என்னம்மா நடக்குதுங்க? அம்மா அவங்க வேறு கேஸ்ட்டு அவங்களுக்கு தெரியாதா? தெரியாதா? தெரியுமே, நான் எதுவும் சொல்லலை. உங்கள் அப்பா தான் கேளு. என்னமோ பேசுனாங்க. உங்கள் அப்பாவும் மாட்டியாட்டி நிற்கிறாரு. என்கிட்ட எதுவும் கேட்காத, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கை வரைச்சிட்டாங்க. உங்களுக்கு உங்கள் அப்பாவை அப்ரோச் பண்ணவே பயமாக இருக்குது. ஆனாலும் அதே சமயம் எப்படி அதை ஓகே சொன்னாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்பா அவங்க தெரியும், பார்க்க நல்ல பையன் மாதிரி இருக்கான், நல்லாவும் சம்பாதிக்கிறான், உன்னை நல்லா பார்த்துப்பாம்மா. அவன் கண்ணில் நான் பார்த்தேன். பொண்ணோட வாழ்க்கை தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். எங்கள் காலமாக அது சந்தோஷமாக இருந்தால் போதும். 4 காசு அம்மா அப்பாட்ட வந்து நிற்கணும்னு உனக்கு அவசியம் இல்லைல்ல. அவனை நல்லா பார்த்துக்கிட்டானா? உனக்கு பிடிச்சிருக்கு தானம்மா? சரிம்மா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு ஹார்ட் பீட் டப் 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 டப்னு அடிக்குது. இப்போது நீங்கள் ரூமுக்கு போயிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறீங்க, ஃப்ரையாவுக்கு. ஃப்ரையா நாத்தனாரே அப்படிங்கிறீங்க. சொல்லுங்க அண்ணியாரே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட குரலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அடங்கின மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க வாழ்க்கையை? எனக்கு எதுவும் தெரியாது. நீ வேறு, நான் அப்போ தான் காலேஜ் விட்டு வீட்டுக்கு வந்து டடக்குன்னு என்னை பிடிச்சி போட்டு இங்கே வந்துட்டாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது, சத்தியமாக எனக்கு தெரியாது. இங்கே தான் வரேன்னு கூட எனக்கு தெரியாது. இல்லைனா உனக்கு இன்டிமேஷன் பண்ணியிருக்க மாட்டேனாடி. நிஜமாக எனக்கு தெரியாது, சத்தியமாக தெரியாது. இனிமே என்னோடய அண்ணன் எனக்கிட்ட தான் எல்லா முடிவும் எடுப்பான்னு தயவு செஞ்சு எதுவும் சொல்லாத. ஏன்னா நான் உங்ககிட்ட பேசின வரைக்கும் எதை பற்றியும் உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணுறதும் கிடையாது, உங்ககிட்ட சொல்கிறதும் கிடையாது. தயவு செஞ்சு அந்த வார்த்தையை மட்டும் முடிக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டப்புன்னு ஃபோனை கட் பண்ணிட்டு, அப்போது எனக்கு சிம்மனோட தான் கல்யாணமா? நம்ப முடியல, என்னால் ஃபுல்லாக நம்பவே முடியல. எனக்கு ஆனால் அவரை பிடிக்கும். எங்கள் அம்மா பார்க்காத வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஐயோ அதுவும் அவரோட டீப் வாய்ஸ் வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. இப்போ கொஞ்ச நாள் ஆகுது, ஜிம்மன் அவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்காரு. பட் ஸ்டில் கொஞ்சம் டிஸ்டன்ட். எப்படி சொல்கிறதுனா, ஏன்னா ஒன் இயர் இருக்குது மேரேஜ்க்காக. எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருந்தால் மனஸ்தாபங்கள் வரும், நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். ஒரு வேலை கட் ஆகிடுச்சின்னா அதனாலன்னு சொல்லிவிட்டு என்னன்னா என்ன பண்ணுற, எப்படி இருக்க, சாப்பிட்டியா, வந்தியா, போனியா, இப்படி தான். ஸோ இப்படி தான் நீங்களும் பேசிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 6 months இப்போ உங்களுக்கு அவருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே மேடையில் நின்றுருக்கோம், அப்பயும் செம்ம ப்ளஷ் ஆகுறீங்க. வித் எப்படி சொல்கிறதுனா, உங்களால் இதை நம்பவே முடியல. இப்போ உங்களோட ஃப்ரெண்டு, ஆமாம் நான் யாரோட வீடு, உன் வீடா இல்லை இவங்க வீடா? நீ மாப்பிள்ளை வீடுடி. ஆனால் எனக்கு ஏன் உன் பக்கத்தில் நிற்கணும்னு தோணுது தெரியலையேடி அப்படிங்கிறா. ஓவராக பண்ணாத மூடு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அவள் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டா. ஐயோ என்னால் நம்பவே முடியல, நிஜமாவே நீ அந்நியராடி அப்படிங்கிறா. அவரை பார்த்துருந்துக்கோ, உங்கள் அண்ணனையும் உன்னை பிரிச்சிட போகிறேன். ஆமாம், அதனால் என்கிட்ட கொஞ்சம் பார்த்துருந்துக்கோ, சரியா? சரிங்க அண்ணியாரே, உங்கள் பேச்சுக்கு மறுபேச்சு இருக்குமா அப்படிங்கிறா. ஸோ அதே மாதிரி
இப்போ வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் இப்போது மோதிரம்லாம் மாற்றுறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருக்குது. நைட்டெல்லாம் அந்த மோதிரம் பார்க்கும்போது நம்மளுக்கு கல்யாணம் ஆக போகுது கூடிய சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. இப்போது அவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு உங்களுக்கு கால் பேசுவார், நல்லா தான் ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கில் தான் இருக்கீங்க. பட் ஸ்டில் அவர் எப்படி சொல்கிறதுனா, நல்லா பேசுவார், ஆனால் அவ்வளோவா பேச மாட்டார். உங்களுக்கு எப்படி நான் சொல்கிறது, எப்படி இருக்கேன், நல்லா இருக்கியா, போனியா வந்தியான்னு சொல்லுவார். பட் ரொம்ப இன்டெப்த்தாக போக மாட்டார். ஸோ என்னென்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு போயிட்டுருக்கீங்க. இப்போது ஒரு வழியாக உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடியே கல்யாணம் எந்த டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஃபிக்ஸும் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது ஜிமின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேச ஆரம்பிக்கிறார் மனுஷன். இப்போ வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. ஏன்னா 1 இயர் அப்படிங்கிறது கொஞ்சம் லாங்கான பீரியடாக இருக்கிற மாதிரி இருக்கிறதால, எப்படா நம்ம வீட்டுக்கு வருவோம், எப்படா நம்ம பொண்டாட்டியாவா அப்படிங்கிற மாதிரி இது அணியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் அவரும் நல்லா ஜாலியாக தானே பேசிகிட்ருக்கீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் உங்களுக்கு செல்லமாக ஒரு பேர் வச்சுருப்பாரு. அந்த பேர் தான் கண்மணி. ஸோ அந்த பேர் வச்சு தான் கண்மணி என்ன பண்ணிகிட்ருக்க, கண்மணி என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக கூப்பிடுவார். ஆக்சுவலாக உங்கள் பேரே ஒயன் ஷார்ட்டு தான், ஆனால் அவர் தான் செல்லமாக கண்மணின்னு உங்களை கூப்பிட்டுருப்பார். செல்லமாக கண்மணின்னு கூப்பிட்டாலே போதும், நீங்கள் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே காம் டவுன் ஆகிடுவீங்க. ஸோ இந்த பேர் உங்கள் தங்கச்சி, அதாவது உங்கள் நாத்தனார், அவள் என்ன பண்ணுவான்னா உங்கள் அண்ணன் அவர் வந்து கண்மணின்னு சொல்லிட்டு பேசுவார்ல உங்ககிட்ட. ஸோ அந்த மாதிரி கண்மணின்னு கூப்பிடும் போது உங்கள் தங்கச்சி காதலன்னா கண்மணி அன்போடு காதலன் அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குனே ஓட்டுற மாதிரி பேசிகிட்டே போவா. அது உங்களுக்கு நல்லாவே கேட்கும். அவர் ஆனால் ஒன்றுமே கண்டுக்காத மாதிரி ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு அவர் உங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பார். அவள் என்ன ரொம்ப ஓட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அவளை விடு அப்படிங்கிறாரு. சரி, நான் உனக்கு செல்லமாக பேர் வச்ச மாதிரி எனக்கு நீ செல்லமாலாம் பேர் வைக்க மாட்டியா அப்படின்னு அவர் கேட்கவே, ஜிமின்னு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது என் சர் நேம் தான். பேசிக்காகவே எல்லாருமே என்னை ஜிமின் தான் கூப்பிடுவாங்க. அதில் என்ன நிக் நேம் இருக்குது? சரி, நான் வேணால் கொஞ்சம் இழுத்து ஜிமினா அப்படின்னு கூப்பிடவா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி விடு, உன்கிட்ட கேட்டது என் தப்பு தான். சிம் சிம் இந்த பேர் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒரு நிமிஷம் அப்படியே ஆஃப் ஆகிட்டார் மனுஷன். என்ன திருப்பி சொல்லு. சிம் சிம் எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்கள் பேர் இனிமேல் சிம் சிம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்கு லைட்டாக ப்ளஷ் ஆகுது. என்னன்னா டர்ட்டிட்டாக்கா, நீ முதல்ல உங்கள் வாயை மூட்டு போறியா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டீப் வாய்ஸில் பேசுகிறாரு. ரைட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை அப்படி போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் அவருக்கும் மேரேஜெலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் முடிஞ்சிச்சு. இப்போது நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம். ஸோ அவரும் எப்படி சொல்கிறதுன்னா உங்களை ஃப்ரீயாக வச்சுக்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் வந்து எப்படி சொன்னால் ரொம்ப பேனிக் ஆகுறீங்க, பயப்படுறீங்க. கடவுளே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. இப்போ அடுத்த நாளும் ஆகுது. இப்போ கல்யாணம் உங்களுக்கு காலையிலே, எப்பயுமே காலையிலேயே மேரேஜ் பண்ணிடுவாங்களா, ஹிந்து அந்த இது மாதிரி நடக்குது உங்களுக்கு. இப்போது அவரும் மேடையில் உட்காந்துருக்காரு, நீங்களும் உட்காந்துருக்கீங்க. இப்போ கல்யாணமும் நடக்குது. உங்கள் இதில் நீங்கள் ஹாப்பியோ இல்லை அவர் ஹாப்பியோ அது எனக்கு தெரியல. பட் ஸ்டில் உங்கள் நாத்தனாரும் இருக்காங்க பாருங்களேன். ஐயோ, அந்த நாத்தி விளக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ 2 பேர் கப்புள்ஸ் வந்து கல்யாணம் ஆகும்போது பின்னாடி வந்து அவங்க நாத்தனார் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு பிடிக்கணும். ஸோ அது பேர் தான் நாத்தி விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விளக்கு பிடிக்கும் போது அந்த பிள்ளைக்கு 32 பல்லுமே தெரியுது. பிகாஸ் அவள் தான் ஆசைப்பட்டு இப்போ ஃபேமிலிஸே இப்போ ஒரு அரேஞ்ச் மாதிரி அதை க்ரியேட் பண்ணி இப்போ கல்யாணமாக அவள் கண்ணு முன்னாடியே நடக்குதுங்கும் போது அவளுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதுதான் இப்போ அவளால் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு அவ்வளோ அப்படியே ஹாப்பி டியர்ஸே வந்துட்டுருக்கு உங்கள் நாத்தனாருக்கு. இப்போது நீங்கள் அப்படியே தலை குனிஞ்ச மாதிரி கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. இப்போ ஜிம்மன் உங்களுக்கு தாலியும் கட்டி முடிச்சிருப்பாரு. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி உங்களுக்கும் அவருக்கு ஃபர்ஸ்ட் நைட். இப்போ நீங்கள் இதை பற்றிலாம் நீங்கள் பேசினதே கிடையாது இது வரைக்கும். இப்போ அவர் அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூமில் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் பொறுமையாக உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு இன்றைக்கெலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் அப்படின்னு அவர் கேட்குறாரு. கொஞ்ச நாள் போட்டும். அதான் ஏன்? எனக்கு பயமாக இருக்குது சம்சம். அவருக்கு அப்படியே ஸ்மைல் ஆகுது. அவர் அப்படியே அதை கண்ட்ரோல் பண்ணுறாரு. சரி, உனக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறியோ அப்போ பார்த்துக்கலாம். ஓகே,
அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு பார்வை பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து ஏதோ டம்ளர் கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் கடன்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே டப்புன்னு பக்கத்தில் இருக்கிற அந்த பெட்டில் போய் அப்படியே ஓரத்தில் உட்காந்து படுத்துட்டீங்க. அவர் அந்த அந்த டம்ளரில் இருக்கிற பாலை வாயில் தான் வச்சுருப்பார். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இதெல்லாம் நடந்திருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிட்டோம். அவர் அப்படியே போர்வையை போத்திட்டு அவரும் தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. 2 பேருக்குமே எப்படி சொல்லணும்னா, அவர் வேறு சைட் படுத்திருக்கார், நீங்கள் வேறு சைட் படுத்திருக்கீங்க, அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு 1/2 an hour ஆகிருக்கும். தூங்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே நீங்கள் அவர் படுத்திருக்க சைடு பார்த்து அப்படியே திரும்புகிறீங்க. ஸோ திரும்பினதும் இப்போ ஜிம்மன் கண்ணை மூடிட்டு நல்லா தூங்கிட்டார் போல். தூங்கிட்டார். அப்பாடா நான் தூங்கலை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பயந்துட்டீங்க. இப்போ ஐஸ் அப்படியே ஓப்பன் ஆகுது. டக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. வயான், தூக்கம் தான் உனக்கு வரல, எதுக்கு தூங்குற மாதிரி நடிக்கிற? சாரி, நான் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா சாரி அப்படி சொல்லிட்டு டக்குன்னு கண்ணா முட்டுறீங்க. சரி நீ பயப்படாத, நான் எதுவும் பண்ண மாட்டேன் உன்னை. நம்ம ஃபோனில் தான் நிறைய பேசியிருக்கோம். உனக்கு எனக்கு தூக்கம் வர வரைக்கும் நேரில் சும்மா சாதாரணமாக பேசியிருக்கலாமா? பேசுகிறது மட்டும்தானே? ஆமாம். அப்போ லைட் போடவா? லைட் போட்டிங்கன்னா தப்பாக நினைப்பாங்க. விடு லைட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விடு லைட் போட்டுட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் அப்படியே லைட்டாக நம்ம கொஞ்சம் லைட்டாக பயந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஒரு கழிச்சு அப்படியே உட்காந்துருப்போம்ல. ஐயோ அப்படியே சாப்பிட மாட்டேன், அப்படியே கீழே விழுந்துடாது, அப்படியே வா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நான் உன் ஹஸ்பண்டி இன்னமும்மா இது வரைக்கும் வெளில எங்கேயுமே அழைச்சிட்டு போனதில்ல, திடுத்துப்புன்னு ஒரே ரூமில் படுக்க விட்டாங்கன்னு நான் என்ன பண்ணுறதா? சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வானா என்ன அர்த்தம்? அட பக்கத்தில் உட்கார்றி. சாரி அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நீங்கள் அவரோட பக்கத்தில் போய் உட்காந்துருப்பீங்க. இப்போ அவர் உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ண தேவையில்ல, எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியும், கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் கையை உதறி விடுறீங்க. இதை பாரு, நீ இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, என்ன நீ நம்புறியா இல்லையா? உங்களை நம்பினதால தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். அப்படியா கண்மணி? உங்களுக்கு அப்படியே ப்ளஷ் ஆகுது. வயான், நீ நல்லா பாடுவேன்னு எனக்கு தெரியும். ஃபஸ்ட் டைமே இதுமாரி கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத. நீ எனக்காக அந்த கண்மணி அன்போடு காதலன் அந்த பாட்டு பாடுறியா? இது வரைக்கும் நான் ரியல் டைமில் கேட்டதே கிடையாது, வாய்ஸ் நோட்டில் தான் கேட்டிருக்கேன். நீ எப்படி பாடுற, உன் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் எப்படி போகும் அப்படின்னு உன் பக்கத்தில் உட்காந்து நேரில் கேட்கணும் ஆசையாக இருக்குடி. நீங்கள் அப்படியே அவரே பார்த்துட்டு அப்படியா கண்மணி? ஐயோ நானே பேர் மாற்றி சொல்லிட்டேன் உங்களால். அப்படியா ஜிம்சம் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. பாடுடி அப்படிங்கிறாரு. உங்கள் ஹேண்டை 2த்தையும் நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் உண்டான காயம் யாவும் தன்னாலே ஆறி போகும் மாயம் என்ன பொன்மானி பொன்மானி, என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் முந்தன் மேனி தாங்காது சிந்தேனி, என்ன காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க அழுகை வந்தது, எந்தன் சோகம் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்த அழுகை நின்றது, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது, கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது, ஹோ ஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில்
நீங்கள் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாக இருக்கார். என்னாச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன் நல்லா இல்லையா? பொறுமையாக உங்கள் லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு கொஞ்சம் தள்ளி போயிட்டு உட்காந்துருக்கீங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சாரி, பெர்மிஷன் இல்லாமல் கிஸ் பண்ணிட்டேன். பட் எனக்கு அவ்வளோவா எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்காகவே பாடின மாதிரி இருந்துச்சு. நிஜமா ரொம்ப நல்லா இருந்தது கண்மணி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு தேங்க்யூ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்களும் அவரும் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே ஆகிட்டு இருக்கோம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 hours ஆகியிருந்திருக்கும். உங்களுக்கு லைட்டாக கொட்டாய் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. தூங்கு. இல்லை பரவாயில்ல பேசுங்க. தூங்கு. காலையிலேருந்து நீயும் நானும் ரொம்ப நேரம் நின்றுட்டோம். டயர்டாக இருக்கும். தூங்கு. நீங்கள் நானும் தூங்குறேன்டி. சரி ஓகே சிம்சம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போது ஆனால் அந்த மனுஷன் லைட்டாக உங்கள் பக்கத்தில் வந்துட்டு உங்கள் ஹிப் மேலே கையை வச்சுட்டு அவர் தூங்குறாரு. லைட்டாக கீழே கையை பார்க்குறீங்க. அவரோட கை தான். நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல. அதே சமயம் உங்களுக்கு தூக்கி வைக்கவும் முடியாது. பிகாஸ் வந்து ஹஸ்பண்ட் இல்லையா, தப்பாக நினச்சிப்பார் இல்லையா. அதனால் நீங்கள் அப்படியே அந்த கையையே பார்த்துட்டு அப்படியே நீங்களும் கண்ணை மூடிட்டு அப்படியே தூங்கிட்டீங்க. இப்போது மார்னிங் ஒரு 5 ஆகிருக்கும். இப்போ நீங்களாவே எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நீங்களும் வந்திருப்பீங்க. பார்த்தா ஜிம்மன் அங்கே அழகாக தூங்கிட்டு இருக்காரு. நீங்கள் அழகாக பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு நேற்று நடந்தது அந்த சாங்கு அதெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு அப்படியே லைட்டாக ப்ளஷ் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே கதை ஓப்பன் பண்ணிட்டு போகிறீங்க. இப்போ போனால் இப்போ நீங்கள் இருக்கிறது ஜிம்மனோட ஹவுஸ் தான். ஸோ இது புது இடம், அவரை நம்பி மட்டுமே ப்ளஸ் உங்களோட ஃப்ரெண்ட் இவங்க 2 பேரும் நம்பி மட்டுமே வந்திருக்கீங்க. ஃபஸ்ட்டு பார்த்த முகமே அவங்களோட அம்மா தான். நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே டக்குன்னு தலை குனிஞ்சிட்டு அத்தை அப்படிங்கிறீங்க. வாமா எழுந்திரிச்சிட்டு என்ன இவ்வளோ சீக்கிரம், கொஞ்ச நேரம் தூங்கிருக்கலாமே. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் த அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் பொறுமையாக அவங்க கூடயே போயிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க எழுந்திரிச்சே வந்திருப்பாங்க போல். டீ போட போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம்மா நான் போட்டுத்தரவா? இல்லை இருக்கட்டும் நானே போட்டுத்தரேன். இல்லை பரவாயில்ல, நீங்கள் பல்ல விளக்கிட்டு ப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க, நான் டீ போட்டு வைக்கிறேன். இல்லைடா, முதல்ல மருமக வந்து ஸ்வீட்டு தான் பண்ணணும், இதிலலாம் கை வைக்காத. முதல்ல நான் இதை பார்த்துக்கிறேன். நீ ஒரு என்ன பண்ண, சாமி ரூமில் போய் சாமி கும்பிட்டுட்டு நீ உனக்கு ஸ்வீட்டு தெரியுமா? தெரியுமே. என்ன ஸ்வீட்டு தெரியும்? அசோகா தெரியும், கேசரி தெரியும், அப்புறம் போதும் இதே அதிகம்தான். உனக்கு எது ஈஸியோ அசோகாவோ இல்லை கேசரியோ, எது நல்லா வருமோ எது ஈஸியாக உனக்கு ஃபீல் ஆகுமோ அதை நீ செஞ்சு வச்சிடு, ஓகேவா? ஏன்னா அது சாமிக்கு வச்சு படைக்கணும், சரியா? சரி த அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு முதல்ல நம்மளுக்கு எது ஈஸிங்கிறது எனக்கு 2மே வரும். இங்கே என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது போலே. ஐயோ இவங்க வர போயிட்டாங்க, எந்த இடத்துல என்ன இருக்குன்னு தெரியலையே. அவள் என்னத்துக்கு தூங்குறா, நிம்மதியாக தூங்கலாமா அவள் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் நாத்தனோட ஒரு ரூமுக்கு போயிட்டு அவளை தரத்தாத்தன்னு பிடிச்சி இழுக்கிறீங்க. அந்த நாய் தூங்கிட்டுருக்கு. எழுப்புயா அம்மா அப்படிங்கிறா. எழுந்திரிச்சு தோலை, எழுந்திரி. என்னாடி அந்நியாரே உடுடி கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறான். சரி நீ தூங்கு, ஆனால் 1-2 விஷயம் கேட்கணும். என்னது? என் அண்ணன் எப்படி ரொமான்ஸ் பண்ணுவான்? வாய மூடு. அது கிடையாது. சரி அதுக்கு இருக்கட்டும். நேற்று என்னது? ஆனா இல்லை எனக்கு புரியல. என்னாடி என்கிட்டயே மறைக்கிறியா? மறைக்கணும்லாம் இல்லை, ஒன்றுமே நடக்கலை. ஏன் எங்கள் அண்ணன் வீக்காக இருக்கானா? மூட்றியா? நான் தான் வேணான்னு சொன்னேன். லூசாடி நீ, மனசில் அவ்வளோ ஆசை வச்சுட்டு பைத்தியமாடி நீ. நீ அப்புறத்துட்டு நான் அவனை கூப்பிட்ட விஷயத்துக்கே வேற. என்னது? என் மன உளைச்சல் நீ க்ரியேட் பண்ணிட்டு என்ன வேணும் உனக்கு இப்போது அப்படிங்கிறா. அது அத்தை ஸ்வீட் செய்ய சொன்னாங்க. எதுக்கு எங்கள் அம்மா உங்ககிட்டலாம் வேலை விட்றாங்க? ஆமாம் அவங்களே செய்ய சொல்லு. பாரு
எனக்கு சில டிஷ்ஷஸ்லாம் செய்ய தெரியும். ஆனால் எங்கே என்ன என்ன பொருள் இருக்குன்னு தெரியல. அத்தை ரெஸ்ட் ரூம் போயிட்டாங்க. நீ தான் எனக்கு என்ன பொருள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு தரத்தான்னு பிடிச்சி எடுத்து அப்படியே தூங்கிக்கிறேன்டி நீ மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்து அவள் எல்லாத்தையுமே தேடி கண்டுபிடிச்சி உங்கள் கையில் வந்து கொடுத்துட்டு போதுமா அத்தா முடிஞ்சிச்சா இரு கலர் வேணும் என்ன கலரு கோலமாவு கலரா உனக்கு சமைக்க தெரியுமா தெரியாது எப்படி தெரியும் ஃபுட் கலர் இது அப்படி தெளிவாக கேளு கலர்னா நான் என்ன பண்ணுறது இந்த எங்கள் அம்மா எங்கே வச்சுருப்பாங்க இரு தேடி பார்க்குறேன் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா ப்ராசஸையும் பண்ணிகிட்ருக்கீங்க கண்டுபிடிச்சிட்டேன்டி இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா தேங்க்யூ இப்போ போய் நீங்கள் தூக்கத்தை அது முடிஞ்சு போயிடுச்சு தூக்கம்லாம் இனிமேல் வராது ஏன் எதுவும் நடக்கலை அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிறா நான் திருப்பியும் சொல்கிறேன் நான் தான் கொஞ்சம் டைம் கேட்டிருக்கேன் எப்படி என் அண்ணா சும்மா விட்டான் ஏன் என் அண்ணா உன்னை ரொம்ப லவ் பண்ணுறான் எப்போன்னு இருந்துட்டு இருந்தவன் 1 வருஷமாக வெயிட் பண்ணுறான் எப்படி விட்டான் அப்படின்னு அந்த பிள்ளை யோசிக்குது நீ மூட்றியா சும்மா இருக்கிற சொரிஞ்சு எழுப்பி விட்டு நிற்காத நீ போ எனக்கு தெரியும் என்னென்ன நேரத்தில் என்னென்ன பண்ணணும்னு நீ இப்போ தூங்குற வேலையை மட்டும் பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தரத்தி விட்றீங்க அவளை நல்லதுக்கெல்லாம் இந்த ஊரில் காலமே கிடையாது சொல்லுவாங்கள்ல அதான் இங்கே நடந்துட்டுருக்கு போ அவங்க 2 பேரையும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சான் இப்போ நான் தேவையில்ல ஐயோ நாத்தனாரே என்ன நாத்தனாரே இப்படி சொல்லிட்டீங்க அடப்போ அண்ணியாரே அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுத்துக்கிட்டு அவளோட ரூமுக்கு போயிட்டா இப்போ நீங்கள் சமைச்சிட்ருக்கும் போது உங்களோட ஃப்ரெண்ட் சொன்னது ஃப்ரையா சொன்னது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வருது ஆமாம்ல 1 வருஷம் வெயிட் பண்ணார்ல எனக்காக நம்ம இன்னமும் வெயிட் பண்ண சொல்கிறதில்ல தப்பு இல்லை பரவாயில்ல அந்த மனுஷன் புரிஞ்சுட்டு நேற்று என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரே ரொம்ப பெரிய விஷயம் தேங்க்யூ ஜிம்மன் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கீங்க ஒரு வழியாக எல்லாமே முடிஞ்சிருக்கும் உங்கள் அத்தையும் வந்திருப்பாங்க நீங்கள் சைமல்டேனியஸாக நீங்கள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா டீயும் போட்டிருப்பீங்க ஸோ டீயும் ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் அசோகா செஞ்சுருப்பீங்க அதுவும் ரெடி ஆயிடுச்சு அத்தை ரெடி பண்ணிட்டேன் எச்சு எதுவும் பண்ணலை சாமிக்கு நிறுத்தி வச்சிருவா வச்சிருமா சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் சாமிக்கு நிறுத்தி எல்லாம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே போகிறீங்க எப்படி இருக்கோ தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நம்ம யாருக்குமே தெரியாமல் ஒரு குட்டி பால் மாதிரி ரவுண்ட் பண்ணி லைட்டாக நீங்கள் வாயில் உள்ளே விட்டு பார்க்குறீங்க பரவாயில்ல நல்லா தான் இருக்குது நல்லா தாண்டி இருக்குது அப்படியே உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்பாடா ஃபஸ்ட் நாளே சொதப்பில்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கீங்க இப்போது உங்கள் அம்மா உங்கள் அத்தை வயன் சொல்லுங்கள் அத்தை ஜிம்மினை எழுப்பி விட்றியாம்மா டைம் ஆயிடுச்சு மணி 6 ஆயிடுச்சு சரி அத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரூமுக்குள்ளே போயிட்டு இப்போ ஜிம்மினை எழுப்பி விட்றீங்க என்னங்க எழுந்துறீங்க கொஞ்ச நேரம் என்னங்க எழுந்துறீங்க அம்மா உங்கள் அத்தை எழுப்பி விட சொன்னாங்க கொஞ்ச நேரம் கேளு மணி 6 தானே ஐயோ உங்களுக்கு எப்போ ஆஃபீஸு 7:30 மணிக்கு அப்போது 6 மணிக்கு எழுந்துச்சா தான் கரெக்டாக இருக்கும் கிளம்புங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சரி தூக்குமா இரு எனக்கு மேலே ஆஃபீஸே இல்லடி நீ வேற ஏன் இல்லை கல்யாணம் அடுத்த நாளே அவனாவது ஆஃபீஸ் போவானா 2 நாள் லீவ் போட்டிருக்கேன் ஓ அப்போ தூங்கிக்கிறேன் அதாவது எழுந்திரிச்சிட்டிங்களா போய் குளிங்க 6 மணிக்கு என்னடி பண்ண போகிறேன் எழுந்துறீங்க அதெல்லாம் இல்லை எழுந்தாச்சுல நான் இப்போ எழுந்திரிச்சேன்னா 5 மணிக்கு உன்னை யார் எழுந்திரிக்க சொன்னா நீ படுக்க வேண்டியதானே என்னை கட்டி பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே ப்ளஷ் ஆகிறீங்க சரி தூங்குங்க ஏதாவது பண்ணுங்க எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெளில போயிட்டீங்க இந்த மனுஷன் அப்படியே தூங்கிட்டாரு உங்கள் அத்தை என்ன எழுப்பிட்டியாம்மா இன்றைக்கி ஆஃபீஸ் லீவ் போட்டிருக்காரு அந்த தூங்கிட்டாரு அவன் கிடக்குறான் சரி விடுமா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ நீங்கள் உங்கள் அத்தைக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு ஒரு வழியாக இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டும் நீங்களும் உங்கள் அத்தையும் செஞ்சு பண்ணியாச்சு 8:30 மணிக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு நீங்களும் உங்கள் அத்தையும் உட்காந்து டைனிங் டேபிளில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க ஒரு வழியாக அந்த மனுஷன் எழுந்திரிச்சிட்டு பல்ல விளக்கிட்டு அப்படியே வந்துட்டு அம்மா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு அப்படியே கிஸ் பண்ணிட்டு பக்கத்தில் உட்காந்துருக்க உங்களையும் அப்படியே பேக்கில் ஹக் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் கிஸ் பண்ணுறாரு அப்படியே நீங்கள் ஷாக்கு ஏன்னா உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தான் உங்கள் அத்தை உட்காந்துட்ருக்காங்க அவங்க அம்மா அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி சைடில் திரும்பிக்கிறாங்க
நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. என்னங்க அப்படிங்கிறீங்க. அப்படியே சேரை இழுத்து போட்டு உங்கள் 2 பேருக்கு நடுவில் அப்படியே உட்கார்றாரு. அப்படியே உங்கள் தையில் ஹேண்டை வச்சுட்டு, என்ன சாப்பாடு இன்னைக்கு? சி போய் குழி. எப்படி வந்து நிற்கிறான் பாரு, படா. அம்மா கொஞ்சம் நேரம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிட்டு அவங்க அம்மாவை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துருக்கீங்க. எதுவுமே ஆடலை, அசையலை. அப்படியே பொறுமையாக உங்கள் கை அப்படியே உங்கள் தைஸ் கிட்ட இருக்கும். அப்படியே உங்கள் ஹேண்டுக்குள்ளே அப்படியே அவரோட ஹேண்டை அப்படியே விட்டுட்டு உங்கள் கையை அப்படியே நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்போ பார்த்தா லைட்டாக கப்பிள்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க அம்மா ஒன்றுமே தெரியாத மாதிரி பிள்ளைக்கிட்ட சாதாரணமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே உங்கள் தங்கச்சி வருது. இங்கே என்ன எல்லாம் கும்பலாக உட்காந்துருக்காங்க. அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் மேலே அப்படியே அவரோட தைஸில் அப்படியே உட்கார்றா அவள் தங்கச்சி. நீங்கள் அப்படியே சனியை இவ்வளோ இடம் இருக்குது, எங்கே உட்காந்துருக்கு பற்றியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. சி இறங்கி தொலை. இன்னம்மா அவன் மடியில் சின்ன பொண்ணுமா அவளுக்கு என்னம்மா தெரியும்? ஐயோயோ, அவள் வயசு பொண்ணை தாண்டா நீ கல்யாணம் பண்ணி வச்சிருக்க, ஞாபகம் இருக்கா? அவர் அப்படியே நிமிர்ந்து உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஒன்றுமே சொல்லவே இல்லை, அப்படியே அமைதியாக இருக்கீங்க. ஆனால் பையனை பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி இல்லைம்மா. நீங்கள் ஏன் அப்படியே நீங்கள் கேட்குறீங்க? தோணல? சின்ன பொண்ணு நினச்சிருந்தா நான் எதுக்கு உன்னை லவ் பண்ணுமாண்டி? என் ஃபேஸ் என்ன அவ்வளோ மெச்சூராவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. மெச்சூராக இருக்குன்னு சொல்ல முடியாது, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் தங்கச்சியும் கிடைக்கிறா, அவங்க அம்மாவும் கிடைக்கிறாங்க. உங்களுக்கு சிரிப்பாக வருது. கப்பிள்ஸ் செத்த நேரம் சந்தோஷமாக பேசிடக்கூடாதே, அப்படியே எல்லாருக்குமே பொறுங்குமே. என்ன குடும்பம் அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இதில் தங்கச்சியோட தைஸில் தானே உட்காந்துருக்கான். லொட்டுன்னு அவளுக்கு அடி வேற. அண்ணன் அப்படின்னு சொல்கிறாவ. என்னடி அப்படிங்கிறாரு. அண்ணியாரு, நான் அண்ணன் மடியில் உட்காந்துருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அண்ணா? அதெல்லாம் இல்லையே, அப்புறம் அவன் மூஞ்சி இப்படி இருக்கு? ஹலோ, நீயா தான் அவர் மடியில் உட்காந்துருந்த, ஆனால் அவராகவே என் தோளில் சாஞ்சி என் கையை பிடிச்சிருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிம்மனுக்கு இங்கே சரி சிரிப்பு. இப்போ என்ன சொல்ல வர? எனக்கு ஒன்று புரியல. நீ வா திருப்பி சொல்லு. நீயாவே தான் அவர் மடியில் உட்காந்துருக்க, ஆனால் அவராகவே என் ஷோல்டரில் சாஞ்சிட்டு என் கையை அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் கையை பிடிச்சிருக்காருல டைட்டாக, அதை காட்டுறீங்க. ஓ அண்ணா, என்னண்ணா அவள் தானே உடன்பிறப்பு, இப்படி அசிங்கப்படுத்துகிறா, வார்த்தையே பேசாமல் அப்படியே உண்மைன்னு இருக்க, சொல்லுண்ண, என் தங்கச்சிக்கு இல்லாத உரிமை அப்படி இப்படி ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறா. என்ன சொல்கிற? அவள் அப்படி பேசுனா என்ன இதுக்கு பதில் சொல்ல முடியும் என்னால்? லூசாடி நீ? நான் இப்போ என்ன என் மடியில் உட்காந்துக்க எழுந்திரிச்சு போன்னு சொன்னானா? நீ அது வேறு சொல்லுவியா நீ? லூசு, நான் அந்த மாதிரி சொன்னேனான்னு கேட்டேன். புரிஞ்சு போச்சு எனக்கு. என்ன எல்லாரும் ஒதுக்குறீங்க தானே? சந்தோஷமாக இருங்க. இந்தாம்மா உன் புருஷனை நீ ஏன் வச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் எழுந்திரிக்கிறா. இல்லை உட்காரு, நீ விட்டு கொடுத்து தான் அவர் எனக்கு ஒன்றும் வேணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பாரு அண்ணியாரு, பாரு நாத்தனாரோட முகத்தை காமிச்சு விடுவோம் சொல்லிவிட்டாமா. என்ன பண்ணுவியா? இங்கே அவங்களுக்கு சிரிப்பாக இருக்கு. அவங்க அத்தை உட்காந்து உளுந்து சிரிக்கிறாங்க. என்னடா இங்கே சண்டை போட்டுக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி. நீ என்ன நினச்சிட்ருக்க? நான் எதுவும் நினச்சிட்டு இல்லையே. நான் என்னென்னமோ நினைப்பேன், அதெல்லாமோ வந்துட்டு சொல்லிகிட்ருக்க முடியும் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. நீ நடத்து. என் அண்ணனே இங்கே எனக்கு சப்போர்ட்டில் இல்லை, உன்னை சொல்லி என்ன பிரயோஜனம்? உங்களை சேர்த்து நான் எங்கே இருக்கேன்? என்னவோ சொல்லுவார்ல பார்த்தா, ஒரு கல் ஒரு கண்ணாடியில், இந்த கிளாஸு நான், இந்த சரக்கு நீனு, இந்த தண்ணி மீரா, இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குவாட்டரை குடிச்சிட்டு அப்படியே அந்த கிளாஸ் அப்படியே தூக்கி விட்டு எறிஞ்சிருவார். பார்த்தியா, உங்களை சேர்த்த நான் எங்கே இருக்கேன்? குப்பை தொட்டியில். அந்த மாதிரி தான் இருக்கேன்.
என்ன நாத்தனாரே, நான் போய் உன்னை அப்படி நினைப்பேனா? போதும் போதும், நீ அப்படியே இந்தமாரி சீன்லாம் போட்டுட்டு இன்னும் என் மனசை ரணக்கூடுறமா மாற்றிடாத, நான் பார்த்துக்கிறேன், நான் பிடிங்கிறேன் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. உங்களுக்கு சிரிப்பாக வருது. சரி போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மனை பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்க. அவருக்கு சிரிப்பாக வருது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவர் கிளம்பிட்டாரு. என் ட்ரெஸ்ஸு ஆமாம் ஆமாம் ஆமாம், அவன் புருஷன் கூப்பிட்றான் பாரு, போ போ, ரொமான்ஸுக்கு அதான் இருக்கும், போ, அதெல்லாம் ஒரு சாக்கு, போ, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, நீங்கள் போங்க, நீங்கள் போங்க, நாங்கள் வரவே மாட்டோம், நாங்கள் உங்கள் ரூமுக்கே வர மாட்டோம், ஏதாவது பண்ணிட்டு போங்க. அம்மா நீ வாடா என் தங்கமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அம்மா உங்கள் நாத்தனார் அப்படியே அள்ளி அணைச்சிக்கிறாங்க. பாரும்மா எல்லாம் எனக்கு துரோகம் பண்ணுறாங்க, யாருக்குமே நான் தேவையில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக் க்ரை வேறு. நீ என் தங்க பொண்ணுடா, நீ எனக்கு வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சிட்ருக்காங்க. இப்போ ஜிம்மன் உள்ளே போகிறாரு. அவர் டவல் கேட்குறாரு. நீங்கள் டவல் எங்கே இருக்கும்? அந்த செல்ஃபில் இருக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் எடுத்து அவர் கையில் கொடுக்குறீங்க. அதெல்லாம் சரி, ஏன் அப்படி சொன்னாங்க? நான் என்ன அப்படி சொன்னேன்? நான் எதுவும் சொல்லலையே. அவள் என் மடியில் உட்காந்தது உனக்கு பொசஸ் ஆகுதா என்ன? அதெல்லாம் இல்லையே. ஏய் நடிக்காத, நீ பேசினதை பார்த்து நானே ஷாக் ஆகிட்டேன். நீ பொசஸ் தானே ஆகுற. அதெல்லாம் இல்லை, எனக்கு ஏன் பொசஸ் ஆகுது? அவள் ஆனால் உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவள் என் ஃப்ரெண்டு. அவள் வேணுங்கன்னே பண்ணானா எனக்கும் வேணுங்கன்னே பண்ண தெரியும். சும்மா பண்ணி காமிச்சேன். இவ்வளோ சொல்ல தெரிஞ்சோம் எனக்கு. நீங்கள் வந்தோடனே எனக்கு பின்னாடியிலேருந்து ஹக் பண்ணிட்டு முத்தம் கொடுத்தீங்கன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? அதை சொன்னால் அவள் இன்னும் ஹர்ட் ஆகிடுவான்னு தான் நான் சொல்லலை. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. அப்போ நேற்று நடந்த முத்தம்? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? உன் ஃப்ரெண்டு தானே, போய் சொல்லு. ஆனால் அவள் கேட்டா, காலையில் கேட்டா. என்ன கேட்டா? எல்லாம் நடந்துச்சா அப்படி இப்படின்னு கேட்டா. சொல்லிட்டியா? என்ன சொன்ன? ஏதோ நடக்கலன்னு சொன்னியா நீ? எதுக்கு அதுமாதிரி சொல்கிற? அவள் அம்மா கிட்ட சொல்லிட்டானா என்ன நினைப்பாங்க அம்மா? அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. என்ன நினைப்பாங்க? ஏன் அப்படி சொல்கிற? அவங்கள எப்படி ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா? 2 பேரும் ஒன்றும் செய்யலைன்னு நினச்சி. இல்லைனா உனக்கும் எனக்கும் ஏதோ ஒத்து போகல, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ன்னு ஏதாவது நினச்சிக்க போகிறாங்க. அதுக்கெலாம் நினைக்க வாய்ப்பில்லை. ஏன் அப்படி சொல்கிற? ஏன்னா அது எல்லாமே என்றைக்கே நடந்துடும். எது சொல்கிற? எல்லாமே தான். நீங்கள் முதல்ல போய் குளிங்க போங்க. எல்லாமே தான் எதடி சொல்கிற? அவங்க எதை நினச்சி ஃபீல் பண்ணுவாங்களோ அந்த ஒரு விஷயம் இன்றைக்கி நடக்கும்னு சொல்கிறேன். இப்போ புரியுதா? போய் குளிங்க. அடியே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க கிட்டக்கு வராரு. நீங்கள் போங்க, முதல்ல குளிங்க குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்றீங்க. இரு, நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ பார்க்குறீங்க. என்ன பாரு? அடியே கண்மணி, என்ன பாரு? என்னது? என்னை இது வரைக்கும் நீ லவ் பண்ணுறேன்னு உன் வாயை திறந்து கேட்கவே இல்லை. ஆனால் நான் லவ் பண்ணுறேன்னு உன்கிட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். உன் வாயிலேருந்து நான் எப்போ கேட்பேன்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் எவ்வளோ சொல்லிவிடுவேன், நம்பிக்கை இருக்குது. சரி, நீ லவ் யூ லேட்டாக சொல்லு. எனக்கு இப்போ ஒரே ஒரு முத்தம் கொடுத்துட்டு கிளம்பு. முடியாது, வாய்ப்பில்லை. என்ன நீ இதுக்கே நீ முடியாது சொன்னால் அப்போ நைட்டு மட்டும் எல்லாம் தருவியாம்மா? ஷோ, இன்னும் இப்படி பேசுகிறீங்க? வாய் முடுக்கு அப்படி சொல்லிட்டு வாயை பிடிச்சி அப்படியே அமுக்குறீங்க. சொல்லிட்டு அவரோட பிங்கி லிப்ஸ் அப்படியே இன்னும் பிங்க் ஆகுது. ஐயோ உங்கள் டீப் வாய்ஸ், ஐயோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணை மூடுறீங்க. அப்படி சொல்லிட்டு அவரே கிஸ் பண்ணியிருப்பாரு. இது ஃபோர்ஜரி, நீ தான் கொடுக்க மாட்டேற, என்னையாவது கொடுக்க விட. போ ஓ, ஏன் மூஞ்சி அப்படி வச்சுருக்கீங்க? வீடு எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். நான் நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் நினைக்க தேவையில்ல. நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்ல. நான் உங்களுக்கு நல்ல கப்பிள் தான், சரியா? கொடுத்துட்ட முத்தம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குளிக்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டீங்க.
அந்த மனுஷன் பக்கத்தில் ஒரு மிரர் இருக்கும். அப்படியே டக்குன்னு அவரோட மூஞ்சை பார்க்குறாரு. ஐயோ என் கண்மணி எனக்கு முத்தம் கொடுத்துட்டாடி அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காரு. இப்போது ஜிம்மன் குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஹாலுக்கு வந்து உட்காடுறாரு. இந்தாடாப்பா டே உன் பொண்டாட்டி செஞ்ச ஸ்வீட்டு உன் கண்மணி கொடுத்தது இந்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உங்களோட நாத்தனார் வந்து வைக்கிறாங்க ஃப்ரையா. ஓ என் பொண்டாட்டி செஞ்சாளா? அப்பா உன் பொண்டாட்டி தான்ப்பா செஞ்சா, வச்சு சாப்பிடு. அவங்க ஓ குளிச்சு முடிச்சுட்டு அவளை பார்க்காம கண்ணு ஒரு நம்ம நறுக்கிது. மாடிக்கு போயிருக்கா. ஏன் துணி காய வைக்க? எதுக்கு அதுக்கிட்டே அவளை வேலை வாங்குற? ஐயோ நான் தான் போடுறேன்னு சொன்னேன், அவள் தான் கேட்கல. உன்னை ஐயோ அம்மா முடியலம்மா இவன் பண்ணுறது. நீயும் ஓவராக தாண்டி பண்ணுற. இன்னைக்கு தாண்டி அந்த பொண்ணு வந்திருக்கு, அதுக்குன்னு இவ்வளோ வேலை. எல்லாருமே என்ன ஐயோ அப்படிங்கிறா. சரி அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. இங்கே அவர் அந்த ஸ்வீட்டை கையிலே எடுத்துகிட்டு அப்படியே மாடிக்கே போயிருப்பார். இங்கே நீங்கள் துணி உதறிட்டே அப்படியே நீங்கள் மாடியில் துணி காய போட்டுட்ருக்கீங்க. இப்போ டக்குன்னு பின்னாடிலேருந்து வந்து ஹக் பண்ணியிருப்பார். என்னங்க என்ன பண்ணுறீங்க? வெட்ட வெள்ளையாக இருக்குது, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன பண்ணேன் இப்போது? இப்படியா யாரோ பார்த்துட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க? நம்மளை என்ன நினைப்பாங்க? புதுசாக ஆனால் கல்யாண ஜோடின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு அப்படியே சிரிப்பு வருது. அதெல்லாம் சரி, இதுமாரிலாம் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க. தான் இருந்தாலும் ரூம்லேயே எங்கடி ரூமில் பண்ண விட்ற? எவ்வளோ பார்த்தாலும் தள்ளி போய்ட்டுருக்கேன். ஹால்லேயாவது கொஞ்சம் தைரியமாக பேசுகிற போல். அதுவும் உன் நாத்தனார் இருந்தால் ரொம்ப தைரியமாக பேசுகிற. எப்போ தான் 2 பேர் சண்டை போட்டுப்பீங்களோன்னு இருக்குது. ஏன்னா அந்த சண்டை போடும் போது நீ எனக்கு ஃபேவராக பேசுகிற, அதனால் நீங்கள் அப்படியே அவரை பார்த்து முறைக்கிறீங்க. சரி இப்போதைக்கு இங்கே வந்தீங்க, உனக்கு கம்பெனி கொடுக்காதா? என் பொண்டாட்டி அழகை பார்த்து யாராவது கண்ணு வச்சுட்டாங்கன்னா, அப்படி இல்லைன்னா யாராவது பார்த்துட்டாங்கன்னா ஒப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டே நீங்கள் வந்து அப்படியே துணி காய வச்சுட்ருக்கீங்க. அவரோட கண் பார்வை டக்குன்னு உங்கள் ஹிப்புக்கிட்ட போகுது. அடியே என்னங்க? ஓய் கண்மணி, ஏய் என்ன பாருடி. சொல்லுங்க. லவ் யூ. சரி சொல்ல மாட்டேன், நேரம் வரும்போது நானே சொல்கிறேன். ஓகே இப்போ நீங்கள் சாரீ போட்டு அந்த துணி எல்லாத்தையுமே அப்படியே போட்டுட்ருக்கீங்க. அவர் அப்படியே பேசிக்கிட்டே அந்த சாரியோட இன்னொன்று பார்டர் கிட்ட வந்திருப்பார். ஸோ இப்போது நீங்களும் அவரும் அந்த சாரீ போட்டுட்ருக்கீங்க. அந்த ஃப்ளீட்ஸ் அப்படியே மடித்து போடுவோம்ல, டப்புன்னு அப்படியே அந்த சைட் போடுங்க. நான் அந்த இதில் நிற்கிறேன், நீங்கள் எப்போ இப்படி போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திருப்புறீங்க பாருங்கள். அப்படியே அந்த லைட்டாக அந்த சாரியை விளக்கிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நீங்கள் அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி ப்ரிட்டன் பண்ணிருக்கீங்க. பாருங்க நான் கீழே வந்துடுறேன், இன்னும் 5 நிமிஷம் தான், தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திருப்பி கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க. பை த வே ஸ்வீட் செம்மையாக இருக்குது. ஏதா அசோகாவா? இல்லையே, அதுதானே தட்டில் எடுத்துகிட்டு வந்தீங்க, அதுதானே ஸ்வீட்டு. நான் சொன்ன ஸ்வீட்டே வேறு. எந்த ஸ்வீட்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. என்னங்க யாரோ பார்த்தா அசிங்கமாக நினைப்பாங்க. உங்கள் தங்கச்சி வந்துட போகிறா, மேலே முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க முதல்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் சொன்னது இந்த ஸ்வீட்டை தான் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரே பார்த்துட்டு ஏதாவது பண்ணிட போகிறேன் பெருசா, கிளம்புங்க இந்த இடத்த விட்டு. என்னடி பண்ணுவ? இனிமேல் நீங்கள் இங்கே இருந்தால் இருங்க, இல்லைன்னா எனக்கு என்ன, நான் துணியெல்லாம் காய வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிடக்கிற. ஏய் உனக்காக நான் எங்கள் கம்பெனி மட்டுமா கொடுக்குறீங்க? சரி அப்படி சொல்லி சிரிச்சுக்கிட்டே பின்னாடியே வந்துட்டுருக்காரு. அம்மா இந்த லவ் ஜோடி தாங்க முடியலம்மா, எங்கேயும் விட மாட்டுதுங்கம்மா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த வாசல் இருக்கும்ல, அதில் டவர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வாசலில் உட்காந்துட்டு உங்கள் தங்கச்சி, அவரோட தங்கச்சி ஏதோ நோண்டிகிட்ருப்பா போல். ஸோ இவர் பின்னாடியே வந்துட்டுருக்காரு. இதை பார்த்துட்டு தான் அந்த பொண்ணு காண்டாகி பேசுது. அடியே என்ன அடி உன் பிரச்சனை, நீ வேணா உன் மாமா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஜிம்மன் முடியல ஜிம்மன் என்னால் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிம்முன்னு சொல்கிறியா இல்லை சிம்னு சொல்கிறியா? நீங்கள் அப்படியே அவளை பார்த்து மறைக்கிறீங்க. ஆமாம் போ,
நான் வாயே திறக்கல. சிம்சம் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? ஓ, மேலே ரொமான்ஸா? நீ அப்படியே நடிக்காத, வந்து பார்த்த தானடி எட்டி. அவள் வந்து எட்டி பார்த்தா. சி வெக்கமா இல்லை உனக்கு? நீ வேறு மார்னிங் அப்படி சொன்னியா, எனக்கு கஷ்டமாக போச்சு. இப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பியாக இருக்கா இல்லை வருத்தப்படுறியா? என்னாடி இப்படி சொல்லிட்ட? ஐயோ, உங்களை 2 பேர் சேர்த்து வச்சது. ஐயோ, இதே சொல்லி என்ன இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. சரி, இன்றைக்கி ஈவினிங் வெளில போகலாமா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இங்கே அப்படியே தங்கச்சி, அண்ணா உன் கண்ணுக்கு நான் தெரிலல்ல, கட்டையாக இருக்கடி, தெரில அவ்வளோ, கொஞ்சம் ஹைட்டாக வளர தெரிவேன். போகலாமா வயான்? கண்மணி போகலாமா? போகலாம் கண்மணி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ, நானும் கண்மணின்னு சொல்கிறேன். பரவாயில்ல, நீயும் அப்படி கூப்பிடு, 2 பேருமே ஒருத்தம். ஐயோ அம்மா முடியலம்மா, நான் இந்த வீட்டில் இல்லைம்மா, நான் போகிறேம்மா, எனக்கு எங்கேயாவது கொடுத்துரும்மா, முடியலம்மா, இதுக்கு லவ் டாக் பேசுறதுனால சத்தியமாக தாங்கவே முடியலம்மா, இந்த இடத்த விட்டு நான் கிளப்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டா வளர்றா. இங்கே வா, நீ வா அம்மாட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக போகிறீங்க, ஒன்றுமே தெரியாத மாதிரி போயிட்டுருக்கீங்க. அவங்க அம்மாவுக்கு எதுவுமே சொல்ல முடியல, இவன் ஏன்னா இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்காங்க. தம்பி, அப்பா வந்து 1 வாரத்தில் உங்களுக்கு ஹனிமூனுக்கு டிக்கெட் புக் பண்ணி வச்சுருக்காங்கப்பா. சரிம்மா. எங்கே தெரிலப்பா, எங்கேயோ அழைச்சிட்டு அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு காலையில், போயிட்டு வந்துடுங்க. சரிம்மா. அம்மா, ஈவினிங் நான் வெளில போகிறேன், நீங்களும் வரீங்களா? இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க, புதுசாக கல்யாணம் இருக்குது, சந்தோஷமாக போயிட்டு வாங்க. நீனு நாத்தனாரே வரியா? வரல அண்ணியாரே, நீ சந்தோஷமாக போயிட்டு வா. அங்கே வந்தால் நான் வயிறு எரியணும், நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருப்பீங்க. யார் அதில் எரியிறது? நான் எங்கள் அம்மா கூட கம்பெனிக்கு கொடுத்துட்ருக்கேன், நீங்கள் போய்ட்டு வாங்க. ஓ சரி, ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் இப்போ ஈவினிங் போல் நீங்கள் 2 பேரும் வெளியில் போயிருப்பீங்க. வெளில போயிட்டு தென் ரிட்டன் பேக் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. அங்கே வந்துட்டு நீங்கள் வெறும் கை வீசிட்டு வராமல் எல்லாருக்குமே ஒரு ஐஸ்கிரீம்ஸும் தென் வந்து பஜ்ஜியும் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. ஸோ வாங்கிட்டு வந்து எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு டிவிலாம் பார்த்துட்டு தென் அப்படியே டைம் போயிடுச்சு. இப்போது நைட்டு அதை மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கப்பு சிப்புன்னு அப்படியே படுத்துட்டீங்க. ஜிம்மின் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் படுத்துட்டுப்பீங்க. ஏன்னா ஜிம்மினுக்கு வந்து நைட்டும் அவங்க அம்மா கிட்டே எப்பயுமே நிறைய நேரம் பேசுவார். பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்தார். ஸோ அதுக்குள்ளேயே நீங்கள் உள்ளே போய் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இப்போது அவர் உள்ளே வந்துட்டு கதவை லாக் பண்ணிட்டு உள்ளே வராரு. வயான் நீங்கள் அப்படியே பயமுட்ருக்கீங்க. சரி, இன்றைக்கி இவ தூங்கினாலும் பரவாயில்ல, நம்ம பண்ணிட்டு தான் மறுவாள். தூங்கும் போது பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயத்தில் எழுந்திரிச்சிருப்பீங்க. நடிச்சியா? பரவாயில்லையே, கன்ஃபியூஸ்டன் நான் எப்படி ஆள் மாட்டிக்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரி. உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? நான் பைத்தியக்கார மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் பாரு, இங்கே வாயன் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட் அடிக்கிறீங்க. என்ன கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்கார்றாரு. நீங்கள் பொறுமையாக அவரோட தைஸில் உங்கள் 2 காலையுமே வைக்கிறீங்க. அப்படியே பொறுமையாக அவரோட லேப்பில் அப்படியே ஏறி உட்காடுறீங்க. என்னது அப்படிங்கிறாரு. உங்களை எதாவது பார்த்துட்ருக்காரு. இன்னைக்கு வேண்டாமே. அடியே, அதை நீ அங்கேருந்து சொல்லியிருக்கலாம்ல, எதுக்கு என் தொடல் ஏறி உட்காந்தியோம்மா? அதெல்லாம் முடியாது. சரி போ. உனக்கு எப்போ ஓகேவோ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவரோட சீக்ஸை பிடிச்சிட்டு லவ் யூ சம்சம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன சொன்ன? ஐ லவ் யூவா? நிஜமாவாடி? நான் முன்னாடியிலேருந்து உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சொல்ல கொஞ்சம் தயக்கமாக இருந்ததால் நான் விட்டுட்டேன், அவ்வளோதான். மற்றபடி ஐ லவ் யூ தான். நீ ஃபஸ்ட் டைம் என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லும் போதே எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் ஏதாவது சம்பவம் தப்பாக நடந்துச்சுன்னா, இல்லை ஏதாவது ஒன்று செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னா என்னால் அதை ஏற்றுக்க முடியாது, கஷ்டமாக இருக்குங்கிறதால, யாரோட மனசுலையும் ஆசையை வளர்க்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் அப்படியே வாய் மூடிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிம்மன் அப்படி நீங்கள் பேசுகிறது அப்படியே ஜஸ்ட் மெஸ்மரைசிங் அப்படியே கேட்டுட்ருக்காரு. இப்போ அவரோட ஹேண்ட் வந்து உங்கள் ஹிப்பில் தான் இருக்கும். ஓய் கண்மணி,
ம் லவ் யூ டூடி. தேங்க்யூ. அது நீங்கள் சொல்கிறீங்க தேங்க்யூவா? லவ் யூ டூன்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு அப்படி சொல்லி நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ கிஸ்ஸஸ் கொஞ்சம் அங்கங்கன்னு போய் ஒரு வழியாக உங்களுக்கும் அவருக்கும் ஒரு மேக்கப் நடந்திருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் மார்னிங்க்கு அப்புறம் நீங்கள் செம்ம ப்ளஷ் ஆகுறீங்க. பிகாஸ் நீங்கள் அவர்கிட்ட சொன்ன மாதிரி இப்போது உங்களுக்கும் அவருக்கும் மேக்கப்லாம் நடந்து லைஃப் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போது ஜிம்மன் வந்து ஹாப்பியாக தான் இருந்துகிட்ருக்காரு. ஆனால் இன்றைக்கி அவர் ஆஃபீஸ் போகணும். ஸோ இப்போ அவர் ஆஃபீஸ்க்கெலாம் கிளம்பிட்டு எப்பயுமே அவங்க அம்மாவுக்கு கிஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவார். இன்றைக்கி உங்களை ஹக் பண்ணிட்டு லிப்ஸில் கிஸ் பண்ணிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்கில் எல்லோரும் முன்னாடி பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. இங்கே வந்து அவளுக்கு மரத்தை போயிடுச்சு. உங்களோட நாத்தனாருக்கு அதெல்லாம் பழகிடுச்சு. அவள் பார்த்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்துட்டா. உங்கள் அத்தையும் அப்படி தான், ஒன்றுமே தெரியல இளஞ்சரசுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா படம் பார்த்துட்டு அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. ஆஃப்டர்நூன் போல் இங்கே ஜிம்மன் மதியானம் சாப்பிட்றதுக்கு வராரு. அவருக்கு எல்லாத்துக்குமே பரிமாறுறீங்க. உங்கள் மாமாவும் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் பரிமாறுறீங்க. அப்படியே கொஞ்சம் நாள் ஆகுது. இப்போ பார்த்தா 6 months ஆகுது. நீங்கள் அப்படியே ஜிம்மன் கிட்ட ஓடி வந்துட்டு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னது? நீ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன் ஜிம்மனா. என்ன சொல்கிற? பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெக்னென்சி கிட்ட நீங்கள் அப்படியே அவர் கையில் காட்டுறீங்க. என்னடி சொல்கிற? என்னால் நம்பவே முடியல. நம்ப முடியலையா? ஏன் நம்ப முடியல? என்னடி 6 மாதம்தான் ஆகுது, அதுக்குள்ளே நான் அப்பாவை போகிறேனா? ஆமாம், நீ அப்பாவை தான் ஆக்க போகிறேன். இதில் என்ன ஹாப்பியஸ்ட் நியூஸ்னால், என்னோட நாத்தனாருக்கு நாளைக்கு கல்யாணம். ஐயோ கடவுளே! ஆமாம், 6 மாதம் கழிச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி சென்சேஷனாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி, வாமிட் வர மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் ஒன்றும் வரல. ஒரு மாதிரி டயர்டாகி படுத்துக்கிற மாதிரி இருக்கீங்க நீங்கள். ஸோ அதனால் ஒரு வேளை இதாக இருக்குமோ, டேட் வேறு தள்ளி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதில் பார்த்தா பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வந்ததும் நீங்கள் ஓடி போய் முதல்ல ஜிம்மன்ட்ட தான் சொல்கிறீங்க. அவருக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா கல்யாண விசியில் இங்கே வர அவர் வேலை பார்த்துட்ருக்கார் மனுஷன். அதே நேரம் இதை வந்து செலிப்ரேட் பண்ணாமே நம்ம விட முடியாது இல்லையா? அப்படியே உங்களுக்கு பிடிச்ச பொருள், அந்த பொருளை அப்படியே வாங்கிட்டு அவர் அப்படியே முன்னாடி வந்து நிற்கிறாரு. என்னது இது? உனக்கு பிடிச்சதுடி? என்னதுடா அது? பாரு என்னன்னு அப்படியே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அது ஒரு குட்டி பப்பி. டாகா? இந்த நேரத்தில் வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்கேருந்து வாங்கிட்டு வந்த? நீ தான் முன்னாடியிலேருந்து கேட்டுட்டு இருந்தேன், என்கிட்ட டாக் வேணும்னு சொல்லிவிட்டு. அதான் வாங்கிட்டு வந்தேன். நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதெல்லாம் ஆசைப்படுறது வாங்கி தரணும்னு. ஓ, அப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைனா நீ வாங்கி தந்திருக்க மாட்டேன். அப்படி தானே ஜிம்மனா? அப்படி இல்லை அப்படிலாம் இல்லடி. சிப்பா, ஃபேக்கு எல்லாம் ஃபேக்கு. என் வயிற்றில் ஒன்று வளருதுங்கிறதால தான் நான் பண்ணேன். போடா போ. இல்லைடாம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் எப்படி ஒரு வழியாக உங்களை ஆஃப் பண்ணிட்டாரு. இப்போ நீங்கள் அந்த அழகாக அந்த பப்பியை கொஞ்சிட்ருக்கீங்க. ஐயோ, இந்த நேரத்தில் வாங்கிட்டு வந்தால் அந்த 2 நாள் கழிச்சு வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. என்ன பண்ண சொல்கிற? 2 நாள் கழிச்சா நீ கஞ்சி வானன்னு சொல்கிற? எனக்கு முன்னாடியே இதை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அது சந்தர்ப்பமாக போயிடுச்சு. வாங்கி கொடுத்தா ஹாப்பியாக இருப்பேங்கிறதெல்லாம் வாங்கிட்டேன். ஹாப்பியாக தானே இருக்கேன்? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே தலையாடுறீங்க. ஸோ இங்கே ஆரம்பிச்சிட்டிங்களா கப்பிள்ஸ் அவங்களே? இப்போ நான் கப்பிள் ஆக போகிறேன், கொஞ்சம் என்னையும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் நாத்தனார் அல்வாத குறையாக பேசிகிட்ருக்கா. நீங்கள் அடியே சம்பவமே இங்கே வேறு. என்ன இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட காட்டுறீங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அப்புறம் நீ அத்தைய போகிறேனா? ஆமாண்டி. ஐயோ டே அண்ணா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டே அண்ணா அப்படி சொல்லிட்டு டடக்குன்னு கட்டி பிடிக்கிறா. அது வேறு மண்டபம் வேறு. அட்டியே அப்படிங்கிறாரு. பரவாயில்ல, நான் அண்ணன் இருந்தாலும் கட்டி பிடிக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன். ஐயோ, உங்கள் கல்யாணத்தில் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேனோ அதே மாதிரி என் கல்யாணத்தில் நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறா.
இங்கே என்ன நடந்துட்டுருக்க, நீ என்ன பண்ணிகிட்ருக்க ஃப்ரையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க. அம்மா நீ வேறு கண்டென்ட்டு தெரியாமல் பேசிகிட்டு இருக்க, நீ நீ பாட்டி ஆக்க போகிற, வயன் அம்மா அப்புறா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அம்மாவை. ஆ ரியலி வயன்? ஆமாம் தான் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களும் உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே இருக்கிற சொந்த பந்தங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு. வரவங்க எல்லாருமே டே ஜிமினு அப்புறம் அப்பா வர ட்ரீட்டு, அப்புறம் மச்சான் சம்பவம் செஞ்சுட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கலாய்க்கிறாங்க. அதோடு சேர்த்து அந்த கையில் ஒரு குட்டி பப்பியும் இருக்குது. இப்போ ஆஃப்டர் தட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் இப்போ மண்டபத்தில் எல்லாருமே இருந்துகிட்ருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே மண்டபத்தில் கல்யாணத்துக்காக நீங்கள் நின்றுட்டு நல்லா கிராண்டாக ட்ரெஸ் போட்டுட்டு உங்கள் பக்கத்தில் அழகாக ஜிம்மன் நின்றுட்டுருக்காரு. அப்படியே பொண்டாட்டி அப்படியே அள்ளி அணைச்ச மாதிரி இந்த ஷோல்டரில் கையை வச்சுப்பாங்களே அந்த மாதிரி நின்றுட்டு அழகாக கப்பிள் மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. நிறைய பேர் உங்களை தான் பார்க்குறாங்க, ரொம்ப அழகாக க்யூட்டான கப்பிளாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்படியே நீங்கள் அவங்க கையில் ஒரு பப்பி வேறு இருக்குது. இதை வேறு எங்கன்னு நான் வைப்பேன், ஏடா படுத்துகிறேன் கூட என்கிட்ட கூட அப்படின்னு அவர் உங்ககிட்டேருந்து அந்த பப்பியை கையில் வாங்குறத அழகாக ஃபோட்டோ மேன் வந்து கேப்சர் பண்ணுறாரு. ஸோ ஒரு வழியாக நீங்கள் அதை பார்த்துட்டு அழகாக லைட்டாக ஒரு மாதிரி நம்ம டாக்லாம் இருக்கும்போது லைட்டாக சுரண்டி அந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்ருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே அதே மாதிரி கல்யாணம் ஆக போகுது. அவள் உங்கள் நாத்தனார் உங்களையும் இந்த ஜிம்மினையும் அந்த டாயும் பார்த்துட்டு அந்த டாகையும் பார்த்துட்டு அவங்க அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. அப்படியே அவளுக்கு கல்யாணம் ஆகுது, தாலி ஏறுற மாதிரி. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த ஒன் ஷாட் முடியுது. ஹாப்பி எண்டிங். அன்னியோ பாய் சராங்கே அம்மி சோப்பி லைக் இட். நிக்கோ நிக்கோ நீ